ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தின் ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு இன்றைய தினத்தின் நீதி கதைக்கு செல்வோம். நானாபிதானாமகதிக்கலானாம் நசாபி தீர்த்தேஷு கிருதாவதாரஹ த்ருவம் தவா நாத பரிக்ரஹாய நவம் நவம் பாத்ரமஹம் தயாயாஹ. இந்த ஸ்லோகம் ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தின் 30வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் ஹயக்ரீவரை பார்த்து பிரார்த்தனை செய்கிறாராம். நானா விதானாம் அகதிக்கலானாம், அதாவது நான் சிறு வயதுலேருந்து இப்போ வரைக்கும், அதாவது சிறு வயதுலேருந்து இந்த ஒரு ஓஷதிகிரி என்கிற இடத்துல இருந்து இந்த ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தை கிரியேட் பண்ற வரைக்கும், அதை கம்போஸ் பண்ற வரைக்கும் நம்ம தேசிகனால சின்ன வயசுலேருந்து எந்த ஒரு கலையை கற்றுக்கணுங்கிறதுக்காகவும் நாழியை செலவச்சிடே இல்லையாம். நானா விதானாம் அகதிக்கலானாம், இது வரைக்கும் நான் சிறு வயதுலேருந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு கலையை கத்துக்கிறதுக்காகவும் என்னோட நேரத்தை செலவழிச்சதே இல்லையே ஹயக்ரீவரே என்று சொல்றாராம் என்னோட தேசிகன். நச்சாபி தீர்த்தேஷு, எந்த ஒரு தீர்த்தத்திலையும் எந்த ஒரு புனித நதியிலேயோ எந்த ஒரு புனித ஆற்றிலேயோ நான் நீராடவில்லை என்று சொல்றாராம் தேசிகன். கிருதாவதாரக, அதாவது எந்த ஒரு வைஷ்ணவருக்கும் எந்த ஒரு பக்தனுக்கும் நான் அந்த சேவை கைங்கரியம் என்பது அவ்வளவு பெரிய சேவையெல்லாம் செஞ்சதில்லை. ஏதோ சின்னதாக வந்தானா அவளை சேவிப்பேன், அவளை வழிபடுவேனே தவிர அவர்களுக்கு பெரும் அளவில் இருக்கிற சுஷ்ரூஷை அந்த மாதிரி இருக்கும் அந்த சேவைகளை எதுவுமே செஞ்சதில்லை, கைங்கரியங்களை செஞ்சதில்லையே. அதாவது இது வரைக்கும் எந்த கலையை கத்துக்கிறதுக்காகவும் நேரத்தை செலவழிச்சதில்லை, இது வரைக்கும் எந்த தீர்த்தத்திலையும் எந்த நதியிலையும் நீராடினதில்லை, அதுல அந்த நீராடுவது என்பது செய்ததே இல்லை. மூணாவது, எந்த ஒரு பக்தருக்கும் அவ்வளவு பெரிய கைங்கரியம்லாம் நான் செஞ்சதே இல்லை என்று சொல்றாராம் என்னோட தேசிகன். இதெல்லாம் இந்த மூன்றுத்தையுமே செஞ்சவாளுக்கு உன்னோட அருள் கிடைக்கிறது என்று சொல்ற. ஆனா இந்த மூன்றத்தையுமே நான் சின்ன வயதுல செய்யாமலே போயிட்டேனே. இருந்தாலும் நச்சாபி தீர்த்தேஷு கிருதாவதாரஹ துருவம் தவாநாத பரிகிரஹாயா, இது மூன்றத்தையுமே செய்யவில்லை என்றாலும், இந்த மூன்றத்தையுமே செய்யற சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கல என்றாலும், அனன்யமாக வேற எதை பத்தியுமே நினைக்காம உன்னோட சிந்தனையில மட்டுமே இருக்கேன், உன்னை மட்டுமே வழிபட்டு இருக்கேனே. அப்பேற்பட்ட எனக்கு நவம் நவம் பாத்திரமகம் தயாயாக, உன்னோட தயைக்கு ஒரு பாத்திரமாக, உன்னோட தயையை பெறும் ஒரு பக்தனாக என்னை மாத்த மாட்டியா என்று ஏக்கத்தோடு கேட்கிறாராம் நம்மளோட தேசிகன். சிறு வயதுலேயும் எந்த ஒரு கலையை கத்துக்கிறதுக்கும் நேரம் செலவழிச்சதில்லை, எந்த ஒரு தீர்த்தத்திலையும் எந்த ஒரு புனித நதியிலையும் நீராடினதில்லை, எவ்வளவு பெரிய பக்தர்களுக்கு அந்த கைங்கரியங்களை பெரிய பெரிய கைங்கரியங்கள்ல சேவைகளெல்லாம் செஞ்சதில்லை. இருந்தாலும் உன்னோட அனன்ய சிந்தனையில உன்னை மட்டுமே நினைச்சுட்டு இருக்கேன், உன்னோட சிந்தனையில மட்டுமே இருக்கேன். அப்பேற்பட்ட என்னை உன்னுடைய தயைக்கு உன்னுடைய கருணைக்கு ஒரு பாத்திரமாக, உன்னோட கருணையை பெற ஒரு பக்தனாக என்னை மாத்த மாட்டியா என்று ஏக்கத்தோட கேட்கிறாராம் நம்மளோட தேசிகன். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இன்னைக்கு நம்ம கடவுளின் ரூபம் என்ற தலைப்புல நீதி கதையை பார்க்கலாம். இந்த ஒரு கதையை நம்ம கிருஷ்ணரோட அந்த ஒரு சரித்திரத்துல பார்க்க முடியும் என்று சொல்றான். கிருஷ்ணரோட சரித்திரத்துல இது எங்க வர்றது என்றால், நம்ம கிருஷ்ணரோட பக்தராக ஒருத்தர் இருந்தாராம். அவர் ஒரு பெரிய கலைஞராக இருந்தார். அவர் இந்த ஓவியங்கள்லாம் வரையும் ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தாராம். இப்படி கிருஷ்ணர் இருந்த அந்த காலத்தில் அவர் அவதாரத்தில் இருக்கும்போது ஒரு ஆர்டிஸ்டாக இருந்த இவர் என்ன பண்றார் என்றால், உலகம் முழுவதுமாக சுத்துறார். எல்லா இடத்திலும் சுத்திட்டு அங்க இருக்கிற எல்லா விஷயங்களையும் வரைகிறார். அதை வித்து அதை காசாக மாத்தி சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வராராம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட கலையை வெளிப்படுத்திட்டே வரும்போது இவருக்கு ஒரு கட்டத்துல ஒரு கர்வம் வர ஆரம்பிச்சிருந்தாம், ஒரு அகங்காரம் வர ஆரம்பிச்சிருந்தாம். இந்த மாதிரி படங்கள் எல்லாம் பார்க்குறேன், எந்தெந்த விஷயத்தை பார்க்குறேனோ அந்த விஷயத்தெல்லாம் நான் படமாக வரைகிறேன், நல்ல ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கேன், எனக்கு பெரிய ரெப்புடேஷன் இருக்கு, எனக்கு பெரிய அந்த ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு இந்த சமுதாயத்துல, அப்பேற்பட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் செஞ்சது நான் தான் இது எல்லாத்தையும் வரைந்தேன் என்று சொல்லி இந்த ஒரு ஆர்டிஸ்டுக்கு, இந்த ஒரு பக்தனாக இருக்கும் இந்த ஆர்டிஸ்டுக்கு அந்த கலையை கொடுத்த அந்த ஆர்ட், அந்த ஒரு கலையை கொடுத்த பகவானை மறக்க ஆரம்பிக்கிறாராம் இந்த ஒரு ஆர்டிஸ்ட். எப்போ ஒருவன் தான் செய்யும் எல்லா செயலையுமே நான் தான் செய்கிறேன் என்கிற அந்த அகங்காரம் வந்துருத்தோ அப்பவே அவன் முக்தி பெறுவதற்கு, என்னோட பக்தியில இருக்கிறதுக்கு தகுதி அற்றவனாக மாறிவிடுகிறான் என்று கிருஷ்ணர் பகவத்கீதையில சொன்னார். அதற்கேற்ற மாதிரியே இந்த ஆர்டிஸ்டும் நான் செய்யற விஷயங்கள் எல்லாமே இதெல்லாம் நான் தான் செய்கிறேன் என்ற அந்த ஒரு அகங்காரம், அந்த கர்வம் வர ஆரம்பிக்கிறது தான்.
இந்த கதை மேலும் எப்படி நகர்றது? இந்த ஆர்டிஸ்டை பார்த்து நம்மளோட கிருஷ்ணர் இவனை மாத்தணும் என்று ஆசைப்படுறாராம். அப்படி ஆசைப்பட்ட கிருஷ்ணர் எந்த ஒரு யுக்தியை, எந்த ஒரு விதத்துல இவனை மாத்தணும் என்று ஆசைப்படுறார்? அவரின் யோசனை என்ன? நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.